ரெண்டு வீட்டு பெரியவங்களும் சந்தோஷமா தட்டை மாத்திக்கோங்க. மாதவி வாமா. அத்தை, ஆகாஷ்க்கு எல்லாமே நீங்க தானே, நீங்க போய் வாங்கிக்கோங்க அத்தை. நீயும் வாமா. வாங்க வாங்கிக்கோங்க. அத்தை, ஒண்ணும் இல்ல அத்தை, காத்துலதான் விளக்கு அணைஞ்சிருச்சு. இருங்க, நான் வேணா திரும்ப ஏத்திடுறேன். இப்ப தட்டை மாத்திக்கலாம் அத்தை. வாடுறதுக்கு வழி தேடுறதா நினைச்சு சாகுறதுக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் ஜோசியரே. என்ன ஜோசியரே, தட்டு மாத்திர நேரத்துல விளக்கு இப்படி அணிஞ்சிடுச்சே. இந்த நிலா ஜாதகத்தை நீங்க சரியாதான் கணிச்சீங்களா? உங்களுக்கு எதுக்குமா திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? இல்ல ஜோசியரே, எனக்கு ஏற்கனவே நிலா மேல கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நேத்து கோயில்ல ஒரு சித்தர் என் காதல படுற மாதிரியே நீ வாழறதுக்கு வழி தேடுறதா நினைச்சு சாகரத்துக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இப்போ தட்டு மாத்த போகும்போது சரியா விளக்கு வேற அணைஞ்சிடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சா எனக்கு நிலாவோட ஜாதகத்துல கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிஜமாவே அவ ஜாதகம் என் உயிரை காப்பாத்துற ஜாதகம் தானா? அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் நல்லா அந்த பொண்ணோட ஜாதகத்தை ஆராய்ஞ்சுதான் சொன்னேன். அப்போ கோயில்ல எதுக்கு சித்தர் அப்படி சொன்னாரு? பொதுவா சித்தருங்க சொல்றத நாம நேரடியா அர்த்தம் பண்ணிக்க கூடாதுமா. ஏன்னா அவங்க சொல்றதுக்கு எப்பவுமே நேரடி அர்த்தம் எதுவுமே இருக்காது. சம்பந்தமே இல்லாம வேற மறைமுகமான அர்த்தமா தான் இருக்கும். அதனால நீங்க அவர் சொன்னதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இப்ப விளக்கு அணைஞ்சது கூட உங்க மருமக சொன்ன மாதிரி உண்மையிலேயே காத்துலதாமா அணைஞ்சுது. மத்தபடி அதுல எந்த அபசகுணமும் இல்லம்மா. நீங்க அனாவசியமா பதட்டப்படாதீங்கம்மா. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க சந்தோஷமா போய் தட்டை மாத்திக்கங்கம்மா. சரிங்க ஜோசியரே, நீங்க சொல்றத நம்பித்தான் நான் தட்டம் மாத்திக்கிறேன். பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். ஒரு பிரச்சனையும் வராதுமா. என் வார்த்தையை நம்புங்கம்மா. இப்பதான் ஜோசியரே என் மனசுல பால வாத்த மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல, யாரும் பயப்படுற மாதிரி ஒண்ணும் கிடையாது. திடீர்னு விளக்கு அணைஞ்சதும் எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. அதான் ஜோசியர்கிட்ட பேசிட்டு வரேன். அவர் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்பாடா, இப்ப நாம தட்டை மாத்திக்கலாம் வாங்க.
பொண்ணுங்களோட கல்யாணமும் ஒரே நேரத்தில் கூடி வந்திருக்கு. நீ போய் அந்த ஆண்டாளம்மாவை பார்த்து நிலாவுக்கு என்னென்ன சீர்வரிசை கேட்குறாங்கன்னு கேட்டு வந்துடு. நான் சாரதாமாவை பார்த்து தென்றலுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரியா? அதுக்கப்புறம் இந்த வீட்டை வித்தாவது 2 பொண்ணுங்களுக்கும் செய்ய வேண்டியதை முறையா செஞ்சிடலாம். அப்பா, என்னப்பா எங்க கல்யாணத்துக்கு எதுக்காக வீட்டை விற்கணும்? அதுக்கெல்லாமா உங்க 2 பேருக்கும் வரதட்சணை கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு பணம் தேவைப்படுமே. அப்பா, சாரதா அத்தை ரொம்ப நல்லவங்க. அவங்க வரதட்சணைலாம் கேட்க மாட்டாங்கப்பா. ஆண்டாள் பாட்டி தான் கேட்பாங்க. நான் வேணா என் ஆபீஸ்ல லோன் போட்டு அவங்க கேக்குறத செஞ்சிடலாம்ப்பா. நீ சொல்றது சரிதான் தென்றல். சாரதாம்மா ரொம்ப நல்லவங்க தான். அதுக்காக அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்லம்மா. அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அது என்னன்னு அவங்க கிட்ட கலந்து பேசினாதானே தெரியும். அதுக்கு முன்னாடி நாம எப்படி முடிவெடுக்கிறது? ஒண்ணு பண்றேன், நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். இல்லப்பா, கண்டிப்பா சாரதா அத்தை எதுவும் கேட்க மாட்டாங்க. சும்மா நிறுத்து. உன்னா அந்த சாரதாவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆட ஆரம்பிச்சிருவிய. இந்த பாரு, வரதட்சணை விஷயத்துல எல்லா நடுத்தர குடும்ப பொம்பளையும் ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. யாரும் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஆண்டாளம்மாவாச்சும் பிறந்ததுல இருந்தே வசதியா வாழ்ந்தவங்க. அவங்க வேணும்னா நம்ம நிலைமைய பார்த்து இறக்கப்பட்டு நம்ம கிட்ட எதுவும் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த சாரதாலாம் அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. மா, கண்டிப்பா நீ சொல்றதுதாம்மா நடக்கும். அப்பா, நீங்க போய் அந்த சாரதா ஆண்டிய பார்த்து அவங்க என்ன கேக்குறாங்க, எவ்வளவு கேக்குறாங்கன்னு வந்து கணக்கு சொல்லுங்க. அதுக்குள்ள அம்மா ஆண்டாள் பாட்டிய பாத்துட்டு வந்துருவாங்க. அம்மா, நீ கிளம்புமா. நான் போயிட்டு வரேன். ஆண்டாள், கொஞ்சம் என்ன ஆண்டாள், லட்சுமி கேட்டதுக்கு ஒரு பதில கூட சொல்லாம நீ பாட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க. அம்மா, நீங்க நிலாவுக்கு எவ்வளவு வரதட்சணை எதிர்பார்க்கறீங்கன்னு நீங்க சொன்னாதானமா அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆமா அத்தை, ரொம்ப அதிகமா எதுவும் கேட்றாதீங்க அத்தை. ஏன்னா அவங்களும் என்ன மாதிரி இல்லாதவங்க தானே. ஏன் சொல்றேன்னா, இப்ப அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் பார்த்து கேளுங்க அத்தை. இல்ல அத்தை, சொல்லணும்னு தோணுச்சு. அதான் தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்கம்மா. பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடணும், மாப்பிள்ளைக்கு எவ்வளவு நகை போடணும், கையில எவ்வளவு மொத்தமா பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அத கல்யாணத்துக்குள்ள நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிடுவோம்மா. இதெல்லாம் எதுக்காக கேக்குறேன்னா, இந்த கல்யாணம் எந்த விதத்திலயும் தடைப்பற்ற கூடாதுன்னு தாம்மா. போத நிறுத்தே. என்ன, என் குடும்பத்துல சம்பந்தியாக போறேன்னதும் உனக்கும் திமிரேறி போச்சா? அதனாலதான் என்கிட்ட வந்து சரிக்கு சமமா நின்னு எவ்வளவு வரதட்சணை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? ஐயா, அப்படிலாம் இல்லம்மா. வேற எப்படி சொல்லு? வேற எப்படி லட்சுமி? நான் தான் உன் குடும்ப லட்சணத்தை புரிஞ்சுக்கிட்டு எதுவும் சொல்லாம ரொம்ப நாகரிகமா வீட்டுக்கு கிளம்பு லட்சுமின்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் இங்கேயே நின்னுகிட்டு மாப்பிள்ளைக்கு எவ்வளவு போடணும், பொண்ணுக்கு எவ்வளவு போடணும், பணமா எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஒருவேளை நான் கேட்டா கேக்குறதையெல்லாம் உங்களால கொடுக்க முடியுமா? அப்படி என்ன தோட்டம் தரவுமா வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் வித்து நான் கேக்குறத வரதட்சணையா கொடுக்கறதுக்கு அப்படி என்ன வச்சிருக்கீங்க? ஒரே ஒரு ஓட்ட வீடு, அதுவும் இத்து போனது. அத வித்தாலும் 2 பொண்ணுங்களுக்கும்
ஆளுக்கு 10 பவுன் கூட செஞ்சு போட முடியாது. இந்த லட்சணத்துல நீங்க எனக்கு நான் கேக்குற வரதட்சணைய கொடுக்க போறீங்களா? இதுல இந்த கோடீஸ்வரிக்கு அந்த கோடீஸ்வரி சப்போர்ட் வேற. அத்தை, வரதட்சணைய கம்மியா கேளுங்க அத்தை. ஏன்னா அவங்களும் என்ன மாதிரியே ஒண்ணு இல்லாதவங்கன்னு. ஏய், இவ குடும்பம் ஒண்ணு இல்லாத குடும்பம்னு நீ எனக்கு சொல்லி தரியா? எனக்கு தான் எப்பவோ தெரியுமே இந்த குடும்பமே சோத்துக்கு வழி இல்லாத குடும்பம்னு. ஏய், இப்ப நான் என்ன இல்லாதத சொல்லிட்டேன்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க? உள்ளதானே சொன்ன. நீ எந்த தட்சணையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். கல்யாணத்துக்கு ஆகிற மொத்த செலவையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க உங்க பொண்ண மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம். வேணும்னா கொஞ்சம் கௌரவமா எல்லாரோடையும் சேர்ந்து பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு குடும்பத்தோட குளிச்சிட்டு பளிச்சுன்னு வந்து நின்னாலே போதும். இப்ப கிளம்பு. அம்மா, போதுமா? இப்பவாவது இவங்க நம்ம குடும்பத்து மேல வச்சிருக்கிற பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இப்படிப்பட்டவங்களை நம்பிதான் நீ நிலாவோட வாழ்க்கைய பறி கொடுக்க தயாரா இருக்கியா? நிறுத்தடி. என்ன உனக்கு கிடைக்காத வசதியான வாழ்க்கை உன் தங்கச்சிக்கு கிடைக்க போகுதேன்னு வயித்தெரிச்சல்ல லக்ஷ்மிய குழப்ப பாக்குறியா? நான் ஒண்ணு எங்க அம்மாவை குழப்பல, புத்திமதி சொல்லிட்டு இருக்கேன். லக்ஷ்மி, இவளை எதுக்கு உன்னோட கூட்டிட்டு வந்த? ஐயோ அம்மா, நான் இவளை கூட்டிட்டு வரலம்மா. இவதான் எனக்கு தெரியாமே என் பின்னாடியே வந்திருக்கா போல இருக்கு. தென்றல், எதுக்கு இப்ப நீங்க வந்த? நாங்க பெரியவங்க 1000 பேசுவோம். அதெல்லாம் எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேக்குற? இங்க இருந்து கிளம்பு. அம்மா, இவங்க சொன்னதை கேட்டல, இப்ப கூட இவங்களை புரிஞ்சுக்கலையா நீ? ஒன்னு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றேன்ல. போ போ. அம்மா விடுமா. அம்மா சொன்னா கேளுமா. நான் சொல்றத நீ கேளு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அம்மா, அவங்க என்ன? ஓடி போ போன்னு சொல்றேன்ல. அம்மா, நீங்க அவ சொன்னதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்கம்மா. அவ பேச்ச நானே மதிக்கிறது இல்ல. நாங்க எங்க தகுதியை மறந்து உங்ககிட்ட வரதட்சணைய பத்தி பேச வந்தது தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. வரேம்மா, வரேங்க. இந்தாங்கண்ணே. தேங்க்யூ. தென்றலுக்கு நீங்க வரதட்சணை என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீங்க கேக்குறத கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கி வைக்கணும் இல்லையா? அதான் கேட்கலான்னு. சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க? பெருசாலாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு 55 கிலோ தங்கம் கொடுங்க, அது மட்டும் போதும். என்னென்ன அமைதியா இருக்கீங்க? நான் கேக்குற மாதிரி 55 கிலோ தங்கம் கொடுத்துருவீங்கல்ல? அது அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இல்லம்மா. நான் வேணும்னா தென்றலுக்கு ஒரு 10 பவுனும் மாப்பிளைக்கு ஒரு 5 பவுனும் போட்டுடுறேன். என்னாச்சு? நான் ரொம்ப குறைச்ச சொல்லிட்டேனா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட 2 பொண்ணுக்கும் அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணணும் இல்லையா? அதனாலதான் நான் வேணா நீங்க கேக்குறத கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமா கொடுத்துட்றேங்க. ஐயோ மாமா, நீங்க என்ன சீரியஸா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா ஏதோ உங்களை சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. புரியல தம்பி. அண்ணே, உங்க பொண்ணு தென்றல் எப்படியும் ஒரு 55 கிலோ இருப்பாள்ல, அவளதான் நான் தங்கம்னு சொன்னேன். ஆமாண்ணே,
தங்க மாதிரி இருக்கிற உங்க பொண்ணையே எங்களுக்கு கொடுக்க போறீங்க. அதுக்கு மேல நாங்க என்னத்தை எதிர்பார்க்க போறோம்? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றிங்க. இருந்தாலும் முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? பொண்ணை சும்மா அனுப்ப முடியாது இல்லையா? ஏதாவது சீர் செஞ்சு அனுப்பித்தான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி 15 பவுன் நகை போட்டுடுறேங்க. அண்ணே, எனக்கு பொண்ணு கிடையாது. நான் பெத்தது ஒரே ஒரு ஆம்பளை பையன் மட்டும்தான். எனக்கு மருமகளா வரப்போற உங்க பொண்ணுதான் எனக்கு மகளாவும் வரப்போறா. மக கிட்ட யாராவது வரதட்சணை கேட்பாங்களா? தயவு செஞ்சு உங்க பொண்ணை மட்டும் அனுப்புங்க, வேற எதுவும் வேண்டாம். ஆமா மாமா, இதுக்கு மேலே இதை பத்தி பேசி எங்களை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அப்பா, நீங்களும் அக்காவும் ஆண்டாள் பாட்டிய பத்தி என்னென்னவோ சொன்னீங்க. ஆனா ஆண்டாள் பாட்டி அம்மா கிட்ட என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? எனக்கு வரதட்சணை எதுவுமே வேண்டாம், கல்யாண செலவு மொத்தத்தையும் அவங்களே பாத்துக்கிறாங்களாம். ஆமாங்க, இவ சொல்றது உண்மைதான். என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஆண்டாளம்மா என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. நீங்க உங்க பொண்ணு மட்டும் கொடுங்க, எங்களுக்கு வேற எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நீங்களும் தென்றலாம் அவங்கள தப்பா பேசுறீங்க. இப்ப பாத்தீங்களா அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்கன்னு? 1000 இருந்தாலும் பெரிய மனுஷி தான். எதுக்குமா போய் சொல்ற? அப்பா, அம்மா சொன்ன மாதிரி ஆண்டாள் பாட்டி நிலாவுக்கு எந்த வரதட்சணையும் வேண்டான்னு சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்க அது எந்த விதத்துல சொன்னாங்க தெரியுமா? அவங்க எந்த விதத்துல சொன்னா என்னடி? மொத்தத்துல எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இருமா, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த ஆண்டாள் பாட்டி அம்மா கிட்ட நம்ம குடும்பத்தை ரொம்ப கேவலப்படுத்தி எவ்வளவு மோசமா பேசினாங்க தெரியுமா? நம்ம குடும்பமே சோத்துக்கு வக்கில்லாத குடும்பமா. அப்புறம் எப்படி நீங்க வரதட்சணை கொடுப்பீங்க? தோட்டம் இருக்கா, துறவு இருக்கா, அது இதுன்னு கண்ட மேனிக்கு சொல்லிட்டாங்க. கல்யாணத்தன்னைக்கு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டாலே போதும், வேற எதுவும் பண்ண வேண்டான்னு ரொம்ப கேவலமா சொல்லிட்டாங்க. எதுக்குங்க என்ன மறைக்கிறீங்க? அந்த அம்மாவோட பேச்சே அப்படிதான் நம்மளுக்கு தெரியும்ல, அதை எதுக்காக நம்ம தப்பா புரிஞ்சுக்கணும்? மொத்தத்துல அவங்க நிலாவுக்கு வரதட்சணை வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அது பெருந்தன்மையான விஷயம் தானே. அப்புறம் என்ன? சரி, நீங்க சொல்லுங்க, உங்க சம்மந்தி சாரதாம்மா என்ன வரதட்சணை கேட்டாங்க? என்ன நகை நட்டு காரு பைக்குன்னு இஷ்டத்துக்கும் கேட்டிருப்பாங்களே. லக்ஷ்மி, அவங்க எதுவுமே கேட்கல. தென்றலை மட்டும் அனுப்புனா போதும்னு சொன்னாங்க. ஏங்க, நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்களும் பதிலுக்கு அதையே சொல்லாதீங்க. உண்மையிலேயே அந்த சாரதா உங்ககிட்ட எவ்வளவு கேட்டான்னு சொல்லுங்க. உன் மேல சத்தியமா நான் சொல்றேன், நான் சொன்னது உண்மைதான். அவங்க நம்ம தென்றலை 55 கிலோ தங்கன்னு சொல்லி பாராட்டினாங்க. அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணு எனக்கு மருமக மட்டும் இல்ல, அவ மகளும் தான். மக கிட்ட யாராவது வரதட்சணை கேட்பாங்களான்னு கேட்டாங்க. பாத்தியம்மா சாரதாத்தை எப்படி சொல்லிருக்காங்கன்னு? என்னத்த பெருசா சொல்லிட்டாங்க? வரதட்சணை வேணாம் தானே சொன்னாங்க, அவ்வளவுதானே. இதேதானே ஆண்டாளமாவும் சொல்லிருக்காங்க, ரெண்டும் ஒண்ணு தானே. இல்ல லக்ஷ்மி, ரெண்டுமே ஒண்ணு இல்ல. 2 பேருமே வரதட்சணை கேட்டாங்க. ஆனா அவங்க சொன்ன விதத்துல வித்தியாசம் இருக்கு. அந்த ஆண்டாள் அம்மாவோட பணத்திமிரை காட்டி நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்திருக்காங்க. ஆனா சாரதா அவங்க நல்ல மனசை காட்டி நம்ம பொண்ணுக்கு மதிப்பு கொடுத்து அவளை கௌரவப்படுத்திருக்காங்க. பொல்லாத கௌரவம். வாடி வேலையை பாப்போம். பூர்ணி, நீ நிக்காத, போய் வேலையை பாரு. என்ன ராமநாதன்,
உங்களால ஒரு வாய்தா கூட வாங்க முடியாதா? மேடம், அந்த லாயர் தான் உங்களுக்காக பல தடவை வாய்தா வாங்கிட்டு இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நாளைக்கு கோர்ட்டுக்கு நீங்கள் நேரில் வந்து அப்பியரன்ஸ் கொடுக்கலன்னா ஜட்ஜு உங்கள் மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அதனால நீங்கள் நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து தான் ஆகணும். என்ன லாயர் திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் கோர்ட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னேன்ல. சாரி மேடம், ஒன்று நீங்கள் கோர்ட்டுக்கு வந்தாகணும், இல்லை சாரதா மேடமாக வந்து கேஸை வாபஸ் வாங்கணும்.